காந்தியை பற்றி பார்க்குறோம். இது வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். வாங்க பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் மகாத்மா காந்தியோட அரசியல் குருவாக கருதப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான் அரசியல் குருவாக கருதப்பட்டவர். தென்னாப்பிரிக்காவில் எந்த ரயில் நிலையத்தில் காந்தி ரயிலில் இருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்னா பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ரயில் நிலையத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனது வழக்கறிஞர் தொழில் துவங்க உதவிய வியாபார நிறுவனம் எதுன்னு பார்த்தோம்னா தாதா அப்துல்லா அப்படிங்கிற நிறுவனம் தான் தொழில் தொடங்க உதவிய நிறுவனம். வன்முறை இல்லாமல் அநீதியை எதிர்த்து போராடும் புதிய சத்தியாகிரகம் அப்படிங்கிற வழியை வந்து காந்தி மக்களுக்கு காட்டினார் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சர். அடுத்தது பார்த்தோன்னா மகாத்மா காந்தியுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளில் சரியானது பார்த்தோன்னா அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பிய வருடம் பார்த்தோன்னா 1920 கொடுத்துருக்காங்க. 1915 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி. ஸோ இந்த ஜனவரி 9 தான் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம்னு சொல்லுவாங்க. பர்வாஷிய பாரதிய திவாஸ்ன்னு சொல்லுவாங்க. ரவீந்திரநாத் தாகூர் முதல்ல பார்த்தோம்னா மகாத்மா அப்படின்னு தான் அழைச்சிருக்காரு. அப்படி காந்திய மகாத்மான்னு அழைச்சவர் ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்கிறாங்க. கரெக்டு. அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தோம்னா முதல்ல அவரை தேச தந்தை மகாத்மா காந்தியை தேச தந்தைன்னு அழைத்தவர் சுபாஷ் சந்திர போஸ். அதுவும் கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து 2, 3 கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கீழ்காணும் நபர்களில் சம்பாரன் சத்தியாகிரகத்தில் தொடர்புடையவர் யாருன்னு கேட்குறாங்க. ஜேபி கிரிபாலனி தான் சம்பாரன் சத்தியாகிரகத்தில் தொடர்புடையவர். இது 1917 நடந்துச்சு. அடுத்தது பார்த்தோம்னா தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவை தோற்றுவித்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி தான் தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவை தோற்றுவித்தவர். காந்தி ரவுலட் சட்டத்திற்கு எதிரான தனது சத்தியாகிரக போராட்டத்தின் செயல் திட்டத்தை எங்கிருந்து அறிவித்தார்னா சென்னையிலிருந்து தான் அறிவித்தார். காதி அப்படிங்கிறது இவரின் சிந்தனையாகும். காந்தியோட சிந்தனை தான் காதி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா மகாத்மா காந்திஜி அவர்களால் கொண்டு வரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் சட்டமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திற்கான பெயர் என்ன அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் தான் பள்ளி கல்லூரியெல்லாம் புறக்கணிக்க சொல்லியிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா எந்த இந்திய தேசிய தலைவர் கிலாஃபத் இயக்கத்திற்கு ஆதரவு அளித்ததோடு அதனை தலைமை தாங்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி தான் தலைமை தாங்கியிருப்பார். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காந்திஜி எந்த பட்டத்தை திருப்பி அளித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா கேசர் ஹை ஹிந்து அப்படிங்கிற பட்டத்தை தான் திருப்பி கொடுத்துருப்பாரு. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது கேசர் ஹை ஹிந்து அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருப்பாரு. அடுத்தது பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைக்கும் அநீதியாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி தான் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா 1922 மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தற்காலிகமாக ரத்து செய்து விட்டார். கரெக்டு தான். அதில் சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு அந்த இயக்கத்தை வெறுத்தனர் அப்படிங்கிறாங்க. அந்த இயக்கத்தை வந்து அவங்க வெறுத்திருக்க மாட்டாங்க. அந்த இயக்கம் வந்து இடையிலே வந்து நின்னாதனால அவர் ரொம்ப வருத்தம் தான் பட்டிருப்பாங்க. ஸோ அது தப்பு. ஸோ அப்போ சொன்னது 7 ட்ரூ 6 வந்து ஃபால்ஸாக இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தது மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாருனா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற முடிவு செய்தார். ஆமாம், எதனால் அவர் முடிவு செய்தார்னா மக்களால் பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடத்தப்பட்டன. 1922 சௌரி சௌரா சம்பவம் நடத்தப்பட்டது. அதனால தான் அதை வந்து திரும்ப பெற முடிவு செய்தார். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி, ரெண்டுமே சரியான விளக்கமாகும். அடுத்த கொஷின் பார்த்தோம்னா 1922 காந்திஜி பின்வரும் எந்த செய்தித்தாளில் தனது கட்டுரையை எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக அவர் வந்து தன்னுடைய கட்டுரை எழுதியதற்காக தண்டனை விதிக்கப்பட்டார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா யங் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து இவர் எழுதியிருப்பார் தன்னுடைய கட்டுரைகளை. அதுக்காக வந்து இவருக்கு வந்து 6 மாதம் வந்து 6 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க 1922. அது யங் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை எழுதினதுனால. எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் மகாத்மா காந்தி அதன் தலைவராக்கப்பட்டார் அப்படின்னா பெல்காம்ங்கிறது கர்நாடகா. அதோடைய தலைவராக தான் மகாத்மா காந்தி இருந்தார். காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் துவக்கினார். கரெக்டு தான். அதே போல் ராஜாஜி வந்து தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் துவக்கினார். அது எங்கேன்னு பார்த்தோன்னா திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடில் தான் அவர் வந்து ஆசிரமம் தொடங்கியிருப்பார். யார்? ராஜாஜி. அடுத்தது பார்த்தோம்னா சத்தியத்துடனான எனது சோதனைகளின் கதை அப்படிங்கிறது த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படிங்கிறது யாருடைய ஆட்டோபயோகிராஃபினா மகாத்மா காந்தியுடைய ஆட்டோபயோகிராஃபி.
தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் என்ற நூலை மகாத்மா காந்தி எப்போது வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா 1927 தான் வெளியிட்டிருப்பார். தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூலை வந்து மகாத்மா காந்தி எப்போது வெளியிட்டார்னா 1927. வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டத்தை சூட்டியவர் யாருன்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி தான் சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை சூட்டியிருப்பார். பின்வரும் கூற்றை பார்த்தனா கூறியது யாருன்னு கேட்டிருக்காங்க. சுயராஜ்யம் என்பது இந்திய மக்கள் சுதந்திரமாக தங்கள் பிரதிநிதிகள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகும் அப்படிங்கிறத சொன்னது வந்து பார்த்தோம்னா மகாத்மா காந்தி தான் சொல்லியிருப்பார். காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா 12 மார்ச் 1930 தான் தொடங்கப்பட்டது. 12 மார்ச் 1930 தொடங்கி ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 1930 தான் அங்கே அடைஞ்சிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சட்டமறுப்பு இயக்கம் காந்தியால் ஒத்தி வைத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து மார்ச் மாதம் 5ஆம் தேதி 1931 போட்டிருப்பாங்க. ஸோ அது போட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த நிபந்தனையை இர்வின் ஒத்துக்கிட்டதுனால அந்த சட்டமறுப்பு இயக்கத்தை காந்தி ஒத்தி வச்சிருப்பாரு. அடுத்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது? இப்போ தான் சொன்னேன், மார்ச் 5, 1931. எந்த இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாட்டில் வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு பார்த்தோன்னா கராச்சி மாநாட்டில் தான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து கீழ்கண்ட காந்தி இர்வின் ஒப்பந்தம் பற்றிய கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சட்டமறுப்பு இயக்கம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கரெக்டு தான். அதே மாதிரி காங்கிரஸ் வந்து பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் கரெக்டு தான். காங்கிரஸ் முழு சுதந்திரத்தை கோராது அப்படிங்கிறது அது தப்பு. காங்கிரஸ் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது. இதில் எது நாட் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து 3 தான் தப்பானது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எந்த வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டிருப்பார். செப்டம்பர் மாதம் 1931 போயிருப்பார். அடுத்தது பார்த்தோம்னா பின்வருவனவற்றில் தவறானது எவைன்னு சொல்லலாம். முதல் வட்டமேசை மாநாட்டை பார்த்தோன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் புறக்கணித்தது, கரெக்டு தான். காந்திஜி 2வது வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார், அதுவும் கரெக்டு தான். 2வது வட்டமேசை மாநாட்டிற்கு பின்பு காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் 2வது வட்டமேசை மாநாட்டு, அப்போ அதுதான் தப்பாக இருக்குது. அடுத்து கம்யூனல் அவார்டு 3ஆம் வட்டமேசை மாநாட்டோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் 2வது வட்டமேசை மாநாட்டில் தான் தொடர்புடையது, அதுவும் தப்பாக தான் இருக்குது. ஓகேவா. இதுக்கு 2 ஆப்ஷனுமே கரெக்டு தான். அடுத்து 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எரவாடா சிறையில் பார்த்தோன்னா காந்தி சாகும் வரை உண்ணாவிரதத்தை மேற்கொள்வதற்கான முக்கிய காரணமாக சொல்லப்படும் நிகழ்வு எது அப்படின்னு பார்த்தோம்னா வட்டமேசை மாநாடு இந்திய அரசியலமைப்பை திருப்திப்படுத்த தவறிவிட்டது. ஏன் வந்து அவர் வந்து அந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார், அதுக்கு வந்து எது வந்து பார்த்தோன்னா எந்த நிகழ்வு இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா வட்டமேசை மாநாட்டில் வந்து இந்திய அரசியலை திருப்திப்படுத்த தவறிவிட்டது. ஸோ அதுக்கு வந்து ஒரு காரணம் கிடையாது இவர் வந்து உண்ணாவிரதம் இருக்க. காந்தி முஸ்லீம் லீக் இடையிலான மாறுபட்ட கருத்தும் காரணம் கிடையாது. ராம்சே மெக்டொனால்டு இருக்கார்ல, அவர் தான் வகுப்புவாத பிரிவினையை வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதனால தான் அவர் வந்து எரவாடா ஜெயிலில் உண்ணாவிரதம் இருந்திருப்பார். எந்த கருத்தும் முடிவில் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் எதிர்ப்பு ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிற கருத்து தான் அவங்க 2 பேத்துக்கு இடையில வந்து ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 1932ஆம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் இவருடன் உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கர் அவங்க 2 பேத்துக்கு இடையில தான் பூனா ஒப்பந்தம் நடந்துச்சு. ஹரிஜன் பத்திரிகை யாரால் துவங்கப்பட்டதுன்னா காந்தியால் தான் தொடங்கப்பட்டது ஹரிஜன் பத்திரிகை. கீழ்கண்ட பத்திரிகையில் மகாத்மா காந்தி ஆரம்பிக்காத அவரோட தொடர்பற்ற பத்திரிகை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் டைம் அப்படிங்கிறது தான் அவருடைய தொடர்பற்ற பத்திரிகை. இந்தியன் ஒப்பீனியன், நவஜீவன், யங் இந்தியாலாம் அவருடைய தொடர்புடைய பத்திரிகை. ஓகேவா. நெக்ஸ்ட் மகாத்மா காந்தியின் கட்டளைப்படி 1940ஆம் ஆண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தை முதலில் துவக்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா வினோபாவே. அவர் தான் முதல்ல துவக்கியிருப்பார். 1940 பார்த்தோன்னா காமராஜர் வர்த்தா சென்று சந்தித்தது யாரை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியை தான் சந்திச்சிருப்பாங்க வர்த்தா போகிறப்ப.
செய் அல்லது செத்துமடி என்ற கோஷமிட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா காந்தி தான் செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லி கோஷமிட்டார். இதை வந்து கால வரிசைப்படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் பார்த்தோன்னா 1931. தண்டி யாத்திரை தண்டி பயணம் வந்து 1930 ஸ்டார்ட் ஆகிருக்கும். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் மாதம் 8 லாகூர் காங்கிரஸ் செஷன் 1929 ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போ 4 தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது பார்த்தோம்னா 4-2 அதே மாதிரி 1-3 அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்டாக இருக்குது. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தீர்மானத்தை பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி யார் போஸ்ட் டேட்டட் செக்குன்னு சொன்னது யாருன்னா காந்திஜி தான் சொல்லியிருப்பார். மகாத்மா காந்தி வந்து எப்போது கொல்லப்பட்டார் அப்படிங்கிறப்ப ஜனவரி மாதம் 30 1940. தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. வேத காலத்திற்கு திரும்புங்கள் அப்படிங்கிறது தயானந்த சரஸ்வதி தான், கரெக்டு தான். தீண்டாமை ஒரு பாவச் செயல் அப்படிங்கிறது காந்தி அப்படிங்கிறதும் கரெக்டு தான். டெல்லி சாலோ சுபாஷ் சந்திர போஸ் தான் டெல்லி சாலோ சொல்லியிருப்பார், ஸோ அது தப்பு. அடுத்து நீண்ட காலத்திற்கு முன்பே தங்கள் விதியுடனான ஒப்பந்தம் செய்தோம் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாங்க, அது கரெக்டு. இதில் எது தவறானதுன்னா டெல்லி சாலோ அப்படிங்கிறது தான் தவறானது. அடுத்த கொஷின் பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படிங்கிறது கேஎம் பணிக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து கேஎம் பணிக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்துஸ்தானில் வந்து எப்போவுமே பனியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிந்துஸ்தான் டைம்ஸ்னால் ஹிந்துஸ்தானில் எப்போவுமே பனியாக இருக்கும். நவஜீவன் அப்படிங்கிறது வந்து காந்தி. இண்டிபெண்ட் அப்படிங்கிறது மோதிலால் நேரு அப்படிங்கிறாங்க. மோதிலால் நேரு வந்து இண்டிபெண்ட். அடுத்து மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது அன்னி பேசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது அன்னி பேசண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 4-3 ஆப்ஷன் ஏ தான் வருது. மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் பார்த்தோன்னா அன்னி பேசண்ட், இண்டிபெண்ட்டாக இருப்பார் மோதிலால் நேரு, நவஜீவன் காந்தி. அதே பணிக்கர் ஹிந்துஸ்தான் டைம்ஸ், ஹிந்துஸ்தானில் எப்போவுமே பனியாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பெரியாரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது என்றார் காந்தியடிகள். காந்தியடிகள் குறிப்பிடும் பெரியவர் யார் அப்படின்னா ஊவேசா தான் அந்த பெரியவர். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் திருவிகா தான் அவருடைய மேடை பேச்சை மொழிபெயர்த்திருப்பார். காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் வந்து எதுன்னு பார்த்தோன்னா சிரவண பிதுர்பத்தி அப்படிங்கிற நூல் தான். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா காந்தியடிகள். தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சலை அம்மாள் தான் தென்னாட்டின் ஜான்சி ராணி. சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என வள்ளியம்மையிடம் கேட்டவர் யாருன்னா காந்தியடிகள் தான் கேட்டிருப்பாரு. அடுத்து தில்லையாடி வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் கூறியுள்ளது. வள்ளியம்மையின் பெயர் பார்த்தோம்னா என்றும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது அவர் வந்து கூறியிருப்பார். அது வந்து தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகத்தில் தான் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும். அதே மாதிரி இப்போ இதில் வந்து என்ன நம்பிக்கை தான் அவருடைய ஆயுதம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொன்னது வந்து தில்லையாடி வள்ளியம்மையோட பெயர் தான் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி அவருடைய காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியிருப்பார்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற இதழில் எழுதியிருப்பார். எந்த வரலாற்றில் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரக வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் கேட்டிருப்பாங்க. என்னுடைய சகோதரியின் மரணத்தை விட வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் யாருன்னா காந்தியடிகள் தான். அடுத்து காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு பார்த்தோம்னா அம்புஜத்தம்மாள் தான் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள். தேங்க்யூ.